அதோட மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். குரூப் 2 நடந்த ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 13,380 ஆகும். ஒரு கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ P × 1 + R / 100 the whole power 3 is equal to எவ்வளோ கிடைக்கும்? 13,380 ஆகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தொகையானது 20,070 ஆகும். அப்போ P × 1 + R / 100 the whole power இத்தனை வருஷம் 6 ஆண்டுகள் is equal to 20,070 அப்படி கிடைக்குது. 20,070 ஆகவும் வளர்ச்சி அடைகிறது அந்த தொகையை காண்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம தனி வட்டியில் பார்க்கும்போது இதிலிருந்து இதை கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சர் கண்டுபிடிப்போம். கூட்டு வட்டியை பொறுத்தவரை நம்ம டிவைட் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ P × 1 + R / 100 the whole power 6 is equal to 20,070 divided by என்ன பண்ணுறோம், இதை ஒரு பக்கம் டிவைட் பண்ணுறோம், அதை ஒரு பக்கம் டிவைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ P × 1 + R / 100 the whole cube is equal to என்னது 13,380, ஓகேங்களா? அப்போ அதை நம்ம அடித்தோம் அப்படின்னா பியும் பியும் கேன்சல் ஆகிடும். இந்த 3 இந்த 6 கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும், நம்ம இங்கே 3 வரும், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம பவரில் இருக்கக்கூடிய எண்களை வகுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? அடுக்குகளை மைனஸ் பண்ணுவோம். இதையும் அடித்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி இருக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு என்ன அப்படின்னா எந்த நம்பரால் வகுக்கிறது அப்படின்றது தான் அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் நம்மளால் வந்து இதை கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? அப்போ நம்ம இதுக்கு வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம HCF கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? தொடர் வகுத்தல் முறை, அதாவது ஈக்குவலிட்டி அல்காரிதம் அப்படின்னுவாங்க. அதன்படி நம்ம தொடர் வகுத்தல் முறை மூலமாக நம்ம அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 20,070 பெரிய எண்ணை உள்ளே போட்டு சின்ன எண்ணை உள்ளே போடுவோம். 1338, அப்போ 1 1338 வெயிட் பண்ணால் இது 17 ஆகும், இது 9 இது 9, அப்போ 17ல் 8 போச்சுன்னா 8 7 9 வரும். அடுத்து 9ல் 3 போச்சுன்னா 6, இங்கேயும் 9 இருக்குது, அப்போ 6 இது 1 ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ 669 1338 வகுத்தோம் அப்படின்னா 669 2 9 20 18 8 வரும். 20 12 13 20 12 13, அப்போ 1338, இப்போ 2 1338, அப்போ 0 ஆயிடுது. அப்போ இதுக்கு HCF, இது 2க்கு HCF 669 தான். 669 நம்ம அடித்தோம் அப்படின்னா இது 2 தடவை நம்ம ஆல்ரெடி போட்டோம், இது 3 தடவை. 3 27, அப்போ 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 3/2, ஓகேங்களா? அப்போ 1 + R / 100 the whole cube is equal to என்ன கிடைச்சிருக்கு, 3/2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. 3/2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே இருக்கக்கூடிய இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு P கிடைச்சிடும் இல்லையா? P × இதனுடைய டோட்டல் வேல்யூ தான் 3/2 × 3/2. இங்கே மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, இங்கே கியூப் இருக்குன்னு சொல்லிட்டு 3/2 3/2 3/2 3 ரூபா போடக்கூடாது. இந்த 1 + R / 100 the whole power cube ஆகும். டோட்டல் வேல்யூ தான் 3/2 is equal to 13,380. அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டிவைட் பண்ணலாம். 4 12 4 12 6 18 0. அப்போ P is equal to இந்த 2 இங்கிட்டு போகும்போது பெருக்கணும். 446 × 2 12க்கு 2 ரிமைனிங் 1 2 8 9 2 8 8920. 8920. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர், ஓகேங்களா? நன்றி.